அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்போ இவ்வளவுதான் அந்நிய பாஷைகள் பேசலாம், சகல வரங்கள் உடையவர்களா இருக்கலாம், தன்னுடைய சரீரத்தையே சுட்டரிக்கவும் கொடுக்கலாம். ஆனா அன்பு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. அப்போ மலைகளையே பெயர்க்கத்தக்க எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, மலைகளையே பெயர்ந்து போகத்தக்க அளவுக்கு எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட அன்பு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யல, அந்த அன்பின் நிமித்தம் தான் நம்ம உதவி செய்ய முடியும். அன்பு இல்லைன்னா எவ்வளவுதான் நம்ம சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடம்பெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அளவு குத்துறேன் அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் குத்திக்குவாங்க, அங்க பிரதட்சணம் பண்றேன்னு சொல்லி சுத்தி வருவாங்க, எவ்வளவோ உடம்பு போட்டு கஷ்டப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஒரு சொந்த குடும்பத்தினரை நேசிக்க தெரியாது. கட்டின மனைவி என்ன பண்ணுவாங்க, சொந்த மனைவிய கை நீட்டி அடிப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ஆனா பாத்தீங்கன்னா நல்ல அந்நிய பாஷைகள், நல்ல வரங்கள், நல்ல ஜெபம் எல்லாம் இருக்கும். ஆனா சொந்த மனைவிய பெற்ற தாய் தகப்பனை நேசிக்க தெரியாத ஒருத்தரா இருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்பு ஒண்ணு இல்லை அப்படின்னா நீ இவ்வளவும் பெற்றிருந்தோம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம் சொந்த குடும்பத்தினரை, சொந்த சபையினரை, நம்மளுடைய சொந்த பந்தங்களை கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ளாக நாம் நேசிக்க தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எவ்வளவு இருந்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெற்ற தாய் தகப்பனை கவனிக்க வேண்டிய ஒரு கரிசனையா, அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கரிசனையோடு கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் பிள்ளைகளை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் குடியிருக்கிறார். அன்பு இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுடைய அன்பு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாய் இருந்தாலும், ஆண்டவரே அநேக வரங்களை பெற்றவர்களாய் இருந்தாலும், ஆண்டவரே அன்னதானம் அநேகருக்கு கொடுத்தாலும், தன் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும், மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், ஆண்டவரே அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உங்க ஸ்தோத்திரம் ராஜா. வெளியில எவ்வளவு செய்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அன்பு உங்களுடைய ஜனங்களுக்கு ஊற்றப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போகிறது. ஆண்டவரே அந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய அன்பை கர்த்தாவே உடைய ஜனங்களுக்கு, உடைய பிள்ளைகளுக்கு உடைய அன்பு ஊற்றப்படுவதாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க தகப்பனே. ஆசீர்வதிக்க பொறுப்பெடுக்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பா இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.